ஹலோ கைஸ், நான் உங்கள் கபிலன். இந்த வீடியோவில் கூகுள் ஷீட் மற்றும் எக்ஸல் இது எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் என்ன பயன்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு பேசிக்காக ஒரு 25 ஃபார்முலாஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். கைஸ், இந்த 25 ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும், நீங்கள் எந்த ஒரு இன்டர்வியூவையும் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்க. சம் ஆவரேஜ் மின் மேக்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த கவுண்ட், கன்காடினேஷன், அப்புறம் ரேண்ட் பிட்வீன், கன்வெர்ட், ட்ரிம், அதுவும் இல்லாமல் வி லுக்அப்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆகும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இதெல்லாம் நான் வந்து கூகுள் ஷீட்டில் தான் நான் இதை உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். கூகுள் ஷீட் பிளே ஸ்டோர்லேயே இருக்கும். கூகுள் ஷீட்டும் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலும் ரெண்டும் சிமிலர் தான். நீங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லுறேன். இந்த வீடியோவுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா, பேப்பர் இல்லாமல் நம்ம எல்லாருமே, எல்லா மக்களுமே இந்த டிஜிட்டலாக அவங்கவுங்க ஃபோன்லேயே, அவங்கவுங்க பிசிலேயே கணக்கு வழக்கு பார்க்கணும். பேப்பர் இல்லாமல் எல்லாருமே கணக்கு வழக்கு பார்க்கணும். அந்த நோக்கம், அந்த ஆசை நோக்கத்தினால தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் உருவாக்கியிருக்கேன். கைஸ், லெட் மீ டெல் யூ சம்திங். ஒரு மரத்துல இருந்து கிட்டத்தட்ட 8000 இருந்து 10,000 A4 சீட் வந்து உருவாக்கப்படுது. இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி சொல்லியிருக்காங்க. 8000 இருந்து 10,000 பேப்பர் தயாரிக்க ஒரு வளர்ந்த மரம் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பேப்பரை நம்ம யூஸ் பண்றோம், அதை வந்து நம்ம கசக்கி போடுறோம், சிலதை ஃபைல் பண்றோம். ஸோ நம்ம வந்து இந்த பேப்பரை குறைக்கணும். நம்ம கொஞ்சம் டிஜிட்டலா நம்மளுடைய கணக்கு வழக்கலை நம்மளே பார்க்கணும். அது மட்டும் இல்லாம எல்லாருமே பயன்படுத்தணும் இந்த எக்ஸல், கூகுள் ஷீட். அந்த நோக்கத்திற்காக தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன். மேலும் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போற இந்த ஃபார்முலாஸை உங்களுக்கு கண்டிப்பா எப்போதுமே யூஸ் ஆகும். பொதுவா இந்த கூகுள் ஷீட்ஸ், எக்ஸல் எதுக்கு யூஸ் ஆகும் ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா நீங்க ஸ்கூல்ல இப்போ டீச்சர்ஸ் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸை போட யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸில் உள்ள எம்ப்ளாயிஸோடைய டீடைல்ஸ், அவங்களுடைய அட்டண்டன்ஸ், அவங்களுடைய டேபிள் கிரியேட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஆஃபீஸில் உள்ள எல்லா எம்ப்ளாயிஸோடைய டீடைல்ஸ், இது போன்ற எல்லாத்துக்குமே இந்த கூகுள் ஷீட் வந்து யூஸ் ஆகுது. நான் 2018 கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்ப எங்கள் கம்பெனியில் பேப்பரே கிடையாது. அதாவது எங்களுடைய க்ளீன் டெஸ்க் பாலிசின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆஃபீஸ்க்குள்ள உள்ள போவோம். ஒன்லி சிஸ்டம் தான் இருக்கும். சிஸ்டத்தில் இந்த கூகுள் ஷீட்ஸ், மற்றபடி கம்பெனியோட சிஆர்எம் சாஃப்ட்வேர் இருக்கும். அதை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போதைக்கு எங்கள்கிட்ட பேப்பர், பேனா, பென்சில் எதுவுமே கிடையாது. ஒன்லி இந்த கூகுள் ஷீட்ஸ், அப்புறம் கூகுள் ப்ரொவைட் பண்ணுற டாக்ஸ், பிபிடி ப்ரெசன்டேஷன், இதை வச்சு தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நான் தெரிந்த விஷயங்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஓகே, ரொம்ப டிலே பண்ண வேணாம், இந்த வீடியோவை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. கூகுள் ஷீட் அப்புறம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ரெண்டும் சிமிலர் தான். நீங்கள் எதெல்லாம் எக்ஸலில் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த கூகுள் ஷீட்லையும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, நான் ரொம்ப வளவலன்லாம் இழுக்காம இதை உங்களுக்கு எளிமையாக சொல்லி தர போகிறேன். ஒரு 5வது படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்குள்ள இருந்து ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற எம்ப்ளாயி வரைக்கும் எல்லாத்துக்குமே புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லி தர போகிறேன். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸல்ல பேசிக்கா ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா ரோஸ், காலம்ஸ். இந்த ABCD அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதெல்லாம் காலம்னு சொல்லுவாங்க. இந்த 1 2 2 3 4 5 இப்படி இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ரோன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து n நம்பர் ஆஃப் ரோஸ். நம்ம வந்து இதுல பாத்தீங்கன்னா நான் கூகுள் ஷீட்ல யூஸ் பண்றதுனால 1000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இல்ல நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். 1000க்கும் மேலேயும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இதுல வந்து Z வரைக்கும் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான AA, AB, அதுக்கப்புறம் BA, BB அப்படின்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ ரோஸ், காலம்ஸ் தெரிஞ்சிச்சுங்களா? இப்போ இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது பேர் தான் செல்ஸ். இதுல தான் நம்மளுடைய வேல்யூ, டேட்டானா என்ன? டேட்டாங்கிற ஒரு ஆப்ஜெக்ட். இதுக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய நேம் கபிலன் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஒரு நியூமரிக் 1 2 3 இது மாதிரி எதெல்லாம் நம்ம இந்த செல்ஃபுள்ள வைக்கிறோமோ அதை வந்து ஒரு வேல்யூவா இருக்கட்டும், ஒரு ஆல்பாபெட் வேர்டா இருக்கட்டும், அதை வந்து வேல்யூ, ஒரு டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளுடைய வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு தான் இந்த செல்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிச்சுங்களா? இதே மாதிரி நம்ம செலக்ட்லாம் இதில் பண்ணிக்கலாம். இன்னும் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இந்த வீடியோவில் நான் ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட் பண்ண போறேன். பொதுவாக ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் எடுத்துட்டா என்னென்ன தேவைப்படும்? ஸ்டூடெண்டோட நேமு, டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஐடி தான் பிரைமரி கீ. ஏன்னா ஆதார் நம்பர் மாதிரி ஐடி போட்டால் தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய நேமு, அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ அதை நான் உருவாக்க போறேன். ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் போட்டுக்கோம்.
சரி, இப்போ ஸ்டூடெண்ட்டோட ஐடி எஸ்ஐடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் நேம், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் தமிழ் வச்சுக்கோமா, தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல். அப்புறம் இதில் எவ்வளோ டோட்டல் வாங்கியிருக்காரு அதையும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, போட்டாச்சா? இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னொரு என்ன போடணும், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வச்சு தான் ஃபைன் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ டிஓபி டிஓபி இப்போ போட்டாச்சா? இப்போ இது எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு நேம் கொடுக்க போகிறோம். அது யார் யார் நேம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்டோடைய நேமு, இதில் உள்ள கபி, சூர்யா, வைத்தி, சரவிந்த், சரவணன், மணி, வெங்கடேஷ், சாம்பாண்டி, இவங்க எல்லாமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுடைய நேம் தான் போட்டேன். இப்போ இவங்களுக்கு ஒரு ஐடி நம்ம கொடுத்துருவோம் ஐடி. ஸோ ஐடி கொஞ்சம் யூனிக்காக A1001, அடுத்து A1002. இதை நீங்கள் சிஸ்டத்தில் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ட்ராக் பண்ணுறேன், ஆட்டோ ஃபில் கொடுக்குறேன். இந்த பார்த்தீங்களா வந்துருச்சு. A1001லேருந்து 109 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ சீரியல் நம்பர் போட்டுக்கோமா, 1 2 3. இது வந்து நான் டெக்ஸ்ட் கலர் கொடுக்கல, அதனால உங்களுக்கு வந்து ஒயிட்டில் காமிக்குது. இது எல்லாத்தையுமே நான் மொபைலில் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு பற்றி இப்போ உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் போடணும். கைஸ், இந்த டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி நான் வந்து டைப் பண்ணி வச்சிருந்தனால ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம டேபிள் கிரியேட் பண்ணணுங்கிறக்காண்டி நான் இதை வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஒரு ஸ்டூடெண்ட் டேபிளில் இதுதான் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சம். வெரி வெரி ஈஸி ஃபார்முலா. இந்த சம் எப்படி யூஸ் பண்ணலாம்? என்னது சம்னா என்ன? ஒன்றும் இல்லை, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நியூமரிக்ஸ் வேல்யூஸுக்கு பார்த்தீங்களா, நியூமரிக் டேட்டா, அதை கூட்டி செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த சம். அது எந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்ட மாதிரி ஈக்குவல் போடணும். சம் போட்டோமா, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்துருச்சு. இப்போ எனக்கு கபிலன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய மார்க்கை கூட்டி சொல்லணும். தமிழ்ல இருந்து இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லாத்தையும் எனக்கு கூட்டி சொல்லி, அதாவது E4ல இருந்து, காலத்துல 4th ரோல உள்ள இந்த செல்லுல இருந்து ஐ காலத்துல 4th ரோல உள்ள இந்த செல் வரைக்கும் எனக்கு கூட்டி சொல்லு அப்படிங்கறத தான் E4 to I4 அப்படின்னு போட்டிருக்கேன். நடுவில் வச்சுக்க கோலன், அதுல இருந்து இது வரைக்கும், ஃப்ரம் ஸ்டார்ட் டு இங்கே எண்ட் வரைக்கும் அப்படிங்கிறக்கா இது மீனிங். இப்போ நான் கொடுக்குறேன் 357. இதுதான் இவருடைய மார்க். இதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஆளுக்குமே ஃபார்முலா போடணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. இங்க சிஸ்டத்துல ஜஸ்ட் அந்த கீழே இருக்க அந்த சாரி ஜஸ்ட் நீங்க வந்து ட்ராக் பண்ணீங்கனாலே வந்துடும். இது நான் வந்து மொபைல்ல பண்றதுனால கூகுள் ஷீட்ல ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த காலத்தை ஆட்டோ ஃபில் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்கா இந்த சூர்யா, வைத்தி, சரவிந்த், சரவணன், மணி இவங்க எல்லாருடைய டோட்டல் ஸ்கோர் வந்துருச்சு. இதுதான் சம். சம்முக்கு நடுவில் கோலம் தான் கொடுக்கணுமா, வேற எதுவும் வாய்ப்பு இல்லையா? அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சம் போட்டுக்கிறோம், ஈக்குவல் டு சம் செலக்ட் பண்ணிக்கிறோம், E4 செலக்ட் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் கொடுக்குறோம். அடுத்து இங்கிலீஷ் ப்ளஸ் கொடுத்துக்கிறோம், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் கொடுத்துக்கிறோமா, செலக்ட் பண்ணோம். 357. நம்ம இதே மாதிரி ஒன்னொன்னுக்கா நம்ம வந்து ப்ளஸ் கொடுத்து கொடுத்து ஆட் பண்றத விட ஜஸ்ட் ஒரு இதே மாதிரி கோலம் வச்சுட்டோம்னாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதை கூட்டி சொல்லிடுவோம். ஓகேங்களா, அதே மாதிரி தான் நீங்க ஜஸ்ட் ட்ராக் நான் ஆட்டோ ஃபில் கொடுக்குறேன், வந்துச்சு பார்த்தீங்களா? இதுதான் சம். சம் புரிஞ்சிச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபார்முலா. அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததா பார்க்க ஃபார்முலா ஆவரேஜ். ஆவரேஜ்னா என்ன? ஆவரேஜா எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியதான். இதை வந்து டெலிட் பண்ணிருங்க. இப்போ ஈக்குவல் டு, அதுதான் ஆவரேஜ்க்கு என்ன பண்ணணும், AVE ஆவரேஜ் ஆல்ரெடி வேலிடேட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஆவரேஜ் ஜஸ்ட் நம்ம இந்த ரோவை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணா 71.4 இதுதான் இவருடைய ஆவரேஜ் ஸ்கோர் இந்த எல்லா சப்ஜெக்ட்லையுமே. அதே தான் நான் வந்து எல்லாத்துக்குமே ஆட்டோ ஃபில் கொடுக்குறேன், எல்லாத்துக்குமே வந்துருச்சு. இது ஆவரேஜ். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ ஓவராலா எல்லாரோடையுமே ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளவு? ஆனால் ஓவராலா எல்லாத்தையுமே நான் வந்து ஆவரேஜா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா 68.53 இதுதான் ஆவரேஜ் ஸ்கோர். இதுதான் ஆவரேஜ். ஓகேங்களா, இப்போ ஆவரேஜும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வரப்போற ஃபார்முலா எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. மின்னுனா என்னங்க? ஒன்றும் இல்லை, மின்னுனா மினிமமா எவ்வளவு மார்க், அதுதான். இப்போ நான் கபிலன் அவருடைய ரோவை செலக்ட் பண்றேன். சாரி, மின் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா, சாரி பார்த்தோம்னா ஓகே, மின் கொடுத்துக்கிறோம் ஓப்பன் ப்ராக்கெட். அவரோட ரோ E4ல இருந்து I4 வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். இதுல எது மினிமம் வேல்யூ, மினிமம் மார்க் 48 சோசியல் அதுதான். ஓகேங்களா, இப்போ எல்லாத்துலயுமே எது மினிமம் மார்க் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே தான் ஈக்குவல் டு மின் ஓப்பன் ப்ராக்கெட்
ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே க்ளோஸ் ப்ராக்கெட் நம்ம கொடுக்குறோம். பார்த்தோம்னா வந்துடுச்சு. நான் வந்து ஃபில் கலர் வந்து ஒயிட்டும் டெக்ஸ்ட் கலரு பிளாக் கொடுக்கணும். அப்படி கொடுத்தனால தான் இது வந்து 35. இப்போ புரிஞ்சிச்சுங்களா மீனிங்? அதே தான் மேக்ஸ். மேக்ஸிமமாக எவ்வளோ மார்க்? அதுக்கு என்ன MAX கொடுக்குறோமா, ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கிளிக் பண்ணிக்கிறோம். எனக்கு கபிலன் அவருடைய மேக்ஸிமம் மார்க் அதை மட்டும் சொல்லி பார்த்தோம்னா வந்துடுச்சு. 94 தான் அவருடைய ஹையஸ்ட் மார்க், மேக்ஸிமம் மார்க். ஓவரால் மார்க் நம்ம பார்த்தோமா, மேக்ஸ் போட்டோமா, ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன்னா கிளிக் பண்ணுறேன். 100, இந்த 100ங்கிறதா ஹையஸ்ட் மார்க் சூர்யா எடுத்துக்காரு. இப்போ புரிஞ்சிச்சுங்களா மின்னா என்ன மேக்ஸ்னா என்னன்னு? ஓகே, இப்போ நம்ம எத்தனை ஃபார்முலா பார்த்துருக்கோம்? சம், ஆவரேஜ், மின்னு, மேக்ஸு, ரேங்க் பிட்வீன். ஓகே, ஸோ மொத்தம் இப்போ வரைக்கும் ஒரு 5 ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வரப்போகிற கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்முலாஸ். அதுக்கப்புறம் லாஜிக்கல் வேல்யூஸ் எப்படி, லாஜிக் ஃபார்முலாஸ் அண்ட் ஆர் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்லி தரப்போறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது வந்து இந்த VLOOKUP, அதுக்கப்புறம் இந்த கன்கேடினேஷன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அடுத்து பார்க்க போகிற ஃபார்முலா கவுண்ட். கவுண்ட்னா என்னங்க? எவ்வளவு இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி எனக்கு சொல்லு அப்படிங்கிறத நாம இன்புட்டாக கொடுக்கறது தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம பார்த்தோன்னே தெரியுது 9 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. இதை நம்ம ஜஸ்ட் செக் பண்ணிடலாம். இதுவே நம்மளுக்கு ஒரு 700 அல்லது ஒரு 840 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ஒன்னொன்னையா கவுண்ட் பண்ண முடியுமா? இல்லை சிஸ்டத்தில் வந்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணோம்னா கார்னரில் தெரியும், அப்படி பார்க்க முடியுமா? ஸோ அதுக்கு தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணணும், ஈக்குவல் டு கவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இங்கே நான் சீரியல் நம்பர் வச்சுருக்கேன் பாருங்க. ஜஸ்ட்டு நான் இது வரைக்கும், அதாவது A4லேருந்து A16 வரைக்கும் நான் கொடுத்துருக்கிறேன். எவ்வளோ இருக்காங்க கவுண்ட் பண்ணி சொல்லு. 9 பேர் இருக்காங்க. இப்போ நான் புதுசாக ராம்னு ஒருத்தவங்கள ஆட் பண்ணுறேன். 10 A100 10 கொடுக்குறேன். இங்கே பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக 10ன்னு ஆட் ஆயிடுச்சு. இந்த கவுண்ட்டுங்கிறத பார்த்தீங்கன்னா நியூமரிக் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை தான் கவுண்ட் பண்ணி சொல்லுமானா? அதுதான் கிடையாது. இங்கே ஆல்பாபெட் ப்ளஸ் நியூமரிக் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, அதையும் கவுண்ட் பண்ணி சொல்லும். ஏன் சொல்லலை? சாரி, இதை நம்ம கட் பண்ணிக்க வேண்டிய இடத்த. ஸோ நியூமரிக்கா வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறத நம்ம இந்த கவுண்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குங்கிறது. இப்போ ஆல்ஃபாபெட்டாக இருக்குது. ஆல்ஃபாபெட்டாக இருக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது கவுண்ட்டு ஏ அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். C4லேருந்து எனக்கு C12 வரைக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி சொல்லுவோம். 9 கரெக்டாக வந்துருச்சுங்களா? அதுக்கு தான் இந்த கவுண்ட் ஏ அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். கவுண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நியூமரிக் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கு அதை கவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கவுண்ட்டுங்கிற ஃபார்முலா. கவுண்ட் ஏங்கிறது பார்த்தோம்னா இந்த ஆல்ஃபாபெட்டில் இருக்கு பார்த்தீங்களா, கபிலன், சூர்யா, வைத்தி, சரவிந்த், இது போன்ற நேம்ஸ் ஆல்ஃபாபெட்டாக இருக்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கவுண்ட் ஏ. ஸோ இப்போ ஆல்ஃபா பிளஸ் நியூமரிக், அதாவது நம்பரும் இருக்கு, ஆல்ஃபாபெட் ஏ இருக்கு, இதை கவுண்ட் பண்ண என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஒன்றும் இல்லை, அதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா கவுண்ட் ஏ தான். ஜஸ்ட் ட்ரை பண்ணுறேன் பாருங்க. C4லேருந்து C12 வரைக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க கேட்டோம்னா 9 பேர். கரெக்டாக சொல்லுதுங்களா? இதுதான் கவுண்ட் ஏ. பார்த்தாச்சா? கவுண்ட் பிளாங்க். கவுண்ட் பிளாங்க்னா என்ன ப்ரோ? ஒன்றும் இல்லை, கவுண்ட் பிளாங்க்னா எந்த செல்ஸ்லலாம் வேல்யூஸ் எல்லாம் மிச்சம் எவ்வளோ எம்டியாக இருக்கோ, எந்த செல் எம்டியாக இருக்கோ அதை மட்டும் கவுண்ட் பண்ணி எனக்கு சொல்லு. ஈக்குவல் டு கவுண்ட்டு பிளாங்க் போட்டுக்கிறேன். அதே தான் சீரியல் நம்பர் ஏ, அதாவது A4லேருந்து A16 வரைக்கும் எனக்கு எவ்வளவு எம்டியாக இருக்கு அப்படின்னு சொல்லு அப்படின்னா ஈஸியாக சொல்லிடணும். மொத்தம் இந்த 3 செல் வந்து எம்டியாக இருக்கு. அந்த இடத்துல நான் 11ன்னு போடுறேன். இங்கே என்னவா மாறும்? கம்மியாகும், 2 ஆகும். 12ன்னு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 இப்படி ஆயிடுச்சுங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த 16 வரைக்கும் தான் போடணுமா ப்ரோ அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம வந்து இந்த இடத்துல 1000 வரைக்கும் கூட நாம போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டோம்னா வச்சுங்களேன், எம்டியா எத்தனை செல்ஸ் இருக்கோ அதை மட்டும் கொண்டு முடியும். பார்த்தீங்களா, 960 செல்ஸ் வந்து
எம்டியா இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்குது. ஓகேங்களா? இப்ப கவுண்ட்னா புரிஞ்சிருக்கும். கவுண்ட் பிளாங்க், கவுண்ட் ஏ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற ஃபார்முலா வந்து கவுண்ட் இஃப். இந்த கவுண்ட் இஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த லாஜிக் ஃபார்முலாஸ் இஃப் அண்ட் ஆர் இதெல்லாம் பார்க்க போறோம். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஆனா நான் இதை உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லி தரேன். இப்ப இது வரைக்கும் பார்த்த ஃபார்முலாஸ் என்னென்ன? சம்மு, ஆவரேஜ், மேக்ஸ், மின்னு, கவுண்ட், கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ஃபார்முலாஸ் லாஜிக் ஃபார்முலாஸ் இஃப் அண்ட் ஆர். இது தெரிஞ்சிச்சுனாலே நீங்க கவுண்ட் இஃப் வந்து நீங்க போட்டுறலாம். அடுத்ததா பார்க்கக்கூடிய ஃபார்முலா இஃப். இஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. இஃப் வந்து லாஜிக் அந்த லாஜிக்கல் ஃபார்முலாஸ்ல இது ஒன்று. இஃப் அண்ட் ஆர் கவுண்ட் இஃப். இது இஃப் தெரிஞ்சிட்டாலே இந்த அண்ட் ஆர் கவுண்ட் இஃப் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இஃப்னா என்னங்க? ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல அவன் பாஸா ஃபெயிலா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ எந்த ஒரு ஃபார்முலா போடுறதுக்கு முன்னாடி ஈக்குவல் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் உள்ள எனக்கு தமிழ்ல மட்டும் அவர் கபிலன் அவர் பாஸா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பாஸ் மார்க்குங்கிறது எது? 35. ஸோ அதாவது இந்த கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 35. 35 விட பெரிதாகவும் இருக்கணும். அதே மாதிரி 35 இருந்தால் பாஸ் தானே. 35 இருந்தால் எனக்கு பாஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு. இல்லையா இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஃபெயில் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ என்ன வந்திருக்கு? பாஸ்ன்னு வந்திருக்கு. ஜஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்க சிஸ்டத்துல ட்ராக் பண்ணுங்க. இதுல நான் ஆட்டோ ஃபெயில் கொடுக்குறேன். எல்லாமே பாஸ்ன்னு வந்திருக்கு. இந்த ஓவரால் மட்டும் ஃபெயில்னு வந்திருக்கு. ஏன்னா இவர் இந்த சூர்யா அவங்க தமிழ்ல 34. ஸோ இது வந்து ஃபெயில்னு காமிக்குது. இப்போ நான் பார்த்தது வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தமிழ். இதுவே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம தனித்தனியாகவும் பார்க்கலாம். இல்லை எல்லா சப்ஜெக்ட்டுமே சேர்த்து அவர் பாஸ் ஆஃப் ஃபெயிலாக தெரிஞ்சுக்கணும். நம்ம அடுத்து வர இந்த அண்டு ஆறு இந்த ஃபார்முலாஸை நம்ம அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இஃப் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் இஃப் ஃபார்முலா. அடுத்ததாக பார்க்க போகிற ஃபார்முலா அண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஃபார்முலா. அதோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபார்முலா. அண்டுங்கிறது என்னங்க? 0 × 1 0, 1 × 0 0, 1 × 1 1, 0 × 0 ஒரே மாதிரி இருந்தா அது பிளஸ், அதுவே 1 நெகட்டிவா இருந்தாலும் அது மைனஸ். ஸோ இந்த இடத்துல நாம வந்து அண்ட் ஆப்ரேட்டர்ல அண்டுக்கு பதிலாக மின்னு யூஸ் பண்ணணும். என்ன ப்ரோ அண்டுன்னு சொல்லிட்டு இங்க மின்னு யூஸ் பண்ண போறீங்க? இது என்ன லாஜிக்னு கேக்குறீங்களா? இந்த ஃபார்முலா நான் போடுறப்போ உங்களுக்கு புரியும். பாருங்க, ஈக்குவல் அதே இஃப் ஃபார்முலாக்குள்ள தான் நம்ம அந்த அண்டு இதை யூஸ் பண்ண போறோம். போட்டுட்டு இந்த இடத்துல அண்டு போடுறதுக்கு பதிலாக நம்ம மின்னு போடுறோம். மின் அதே ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். எனக்கு தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சோசியல் சயின்ஸு இருக்கு பார்த்தீங்களா? E4 to I4 வரைக்கும் இருக்கிறதுல என்ன சொன்னா இஃப்ல சொல்லியிருக்கோம் 35 இருக்கணும். அதே மாதிரி 35 விட அதிகமாகவும் இருந்தால் அது பாஸ்ன்னு பிரிண்ட் பண்ணு. அப்படிதான். அதாவது கிரேட்டர் தன் ஆர்ங்கிறது 35 விட பெருசா இருக்கணும். ஈக்குவல் 35 இருந்தா எனக்கு பாஸ்ன்னு பிரிண்ட் பண்ணு, இல்லைன்னா ஃபெயில்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல. ஸோ நம்ம இப்போ அதுக்கடுத்து நம்ம இந்த இடத்துல ஒரு கமா போட்டுக்கிறோம். கொட்டேஷனுக்குள்ள டபுள் கொட்டேஷனுக்குள்ள பாஸ்ன்னு பிரிண்ட் பண்ணு ஃபர்ஸ்ட் உள்ளதை. அப்படி இல்லையா ஃபெயில்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம கேட்குறோம், இவர் பாஸா? எஸ். அடுத்து உள்ள நபர்கள்லாம் பாஸா? ஜஸ்ட் ஆட்டோ ஃபில் கொடுங்க. வந்துருச்சு பாருங்க. இவர் ஏன் ஃபெயிலு? தமிழ்ல ஃபெயிலு. மிஸ்டர் சூர்யா தமிழ்ல ஃபெயிலு. அதே மாதிரி மிஸ்டர் ராம் தமிழ்ல ஃபெயிலு. இப்போ நான் வந்து மிஸ்டர் மணி அவங்கள மேக்ஸில் ஒரு 34 தான் கொடுக்குறேன். அப்போ இங்கே என்ன ஷோ ஆகுது? ஃபெயில்னு ஷோ ஆகுது. ஸோ இதை பாஸ் ஆஃப் ஃபெயிலாங்கிற ஒரு சின்ன கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பார்த்துருவோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கிறது என்னன்னா கலர் பண்ணி காமிக்கும். பாஸ்னா க்ரீன் கலர் பிரிண்ட் பண்ணும், ஃபெயில்னா ரெட் கலரில் பிரிண்ட் பண்ணும். அது எப்படின்னு பார்த்துருவோம். ஸோ நான் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மொபைல் கூகுள் ஷீட்டில் தான் பண்ணுறோம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுக்குறேன். இதில் பாருங்கள், L4 காலத்துலேருந்து L12 சாரி. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா VLOOKUP வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. எந்த கம்பெனி இன்டர்வியூ போனாலும் சரி, ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயிஸோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் ரெட்ரைவ் பண்ணி
டேட்டாபேஸ்ல உள்ள எடுத்து கொடுப்பா அப்படின்னு கேட்டா நீங்க இந்த VLOOKUP தான் யூஸ் பண்ணுங்க. எங்க கம்பெனி இன்டர்வியூ போனா சரி இந்த VLOOKUP ஃபார்முலா கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ VLOOKUPனா என்ன, எப்படி யூஸ் பண்ணலாம், அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இங்க பாத்தீங்களா இது மாதிரி மேல போட்டிருக்கேன்ல, ஒரு ஒரு காலத்து மேலையும் பார்த்தோம்னா நம்ம ஒரு நம்பர் போட்டு வச்சுக்கோம். ஸோ நான் இங்க 1 2 3 4 5 6 7 8 9 என்ன நம்பர்லாம் போடுறீங்க, இது வந்து மேண்டேட்டரினா கிடையாது. இது வந்து என்னுடைய ரெஃபரன்ஸ் காட்டி நான் இந்த நம்பரை போட்டு வச்சுக்கேன். இப்போ இந்த VLOOKUP நம்ம இங்க ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டேபிளை வச்சு தான் நம்ம இங்கிட்ட ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல நான் VLOOKUP இந்த ஃபார்முலா நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சிருந்தா போதும். நீங்க வந்து ஒரு டேபிள்ல கிட்டத்தட்ட ஒரு 1000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா அவங்களோட டேட்டாஸ்ல ஒரு ஆளோடைய பர்டிகுலர் ஜாதகத்தை நீங்க எடுத்துடலாம். அதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த VLOOKUP. அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல ஒரு சின்ன கலெக்ட் பண்ணிக்கிறேன். இது என்ன, இப்ப ஒரு ஒரு இப்ப கபிலன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. சரி, இப்ப சரவணன்கிற சரவணங்கிற நேம் வந்து காமன் நேம். இப்ப எனக்கு இது சரவணன் இவரை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் ஒரு ஆபீஸ்ல, அவருடைய இனிஷியலை வச்சா கிடையாது. அதே இனிஷியல நிறைய சரவணன் இருக்கலாம். டேட்டா பர்த் வச்சா அதே டேட்டா பர்த்ல கூட நிறைய சரவணன் பிறந்திருக்காங்க வாய்ப்புகள் இருக்குது. வேற எப்படி கண்டுபிடிப்பாங்க சரவணங்கிறவங்கள, அவங்களுடைய ஒரு யூனிக் ஐடி, அதாவது எம்ப்ளாயி ஐடி, ஸ்டூடெண்ட் ஐடி, அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிப்பாங்க. ஆதார் நம்பர் எப்படி ஒரு குழந்தை பிறந்ததுல இறந்த பின்னும் அந்த ஆதார் அந்த நம்பர் தான் அந்த நம்பர் தான் அந்த குழந்தைக்கோ, அதே மாதிரி தான் இந்த சரவணங்கிற அந்த ஸ்டூடெண்ட் எப்படி கண்டுபிடிப்பாங்க, அவங்களோட ஐடியா வச்சு. அது வந்து யூனிக்கா இருக்கும், ரிப்பீட்டட் வேல்யூ வராது, டூப்ளிகேட் வேல்யூ வராது. இப்போ கபிலங்கிறதுக்கு 10001 அந்த 10001 கபிலனுக்கு மட்டும் தான், அடுத்து வர சூர்யாவுக்கு 100 கிடையாது. 2 இப்போ வைத்தீஸ்க்கு 1003 அந்த 1003 தான். இதுதான் ஸ்டூடெண்ட் ஐடி, அதாவது யூனிக்கா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்காது, ரிப்பீட்டட் வேல்யூ வராது, டூப்ளிகேட்ஸ் வேல்யூ வராது, நல் இருக்காது. அதுக்காண்டி தான். ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஃபார்முலா நான் போட போறேன். எந்த ஒரு ஃபார்முலா முன்னாடியும் VLOOKUP போட்டாச்சா, சர்ச்சுக்கு கேட்குறேன். சர்ச்சுக்கு எதை வச்சு நான் ஃபைண்ட் பண்ண போறேன், ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு. ஸோ நான் என்ன பண்றேன், ஐ காலத்துல 22வது ரோவ்ல இந்த இடத்த தான் சர்ச் கீயா நான் யூஸ் பண்ண போறேன். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் ஐடியா போட்டா எனக்கு ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் வரணும். இப்போ நான் செலக்ட் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் சர்ச் ரேஞ்ச். இதுல என்னன்னா, சாரி, இந்த B4ல இருந்து ஃபுல்லா தேவையான அளவுக்கு நம்ம வந்து டோட்டல் வரைக்கும் நான் வந்து B4ல இருந்து J12 வரைக்கும் ரேஞ்சை நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்து இன்டெக்ஸ்னா என்ன, ஒன்றும் இல்லை, மேல் போட்ட பத்தியில நம்பர் அதுதான் 1 2 3 4. எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஐடி வந்து ஒன்றும் தெரிஞ்சிருச்சு, ஸ்டூடெண்ட் நேம் வந்து ரெண்டாவது ஸ்டூடெண்ட் நேம். அதுக்கு அடுத்து இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரூவோ ஃபால்ஸோ ஏதோ ஒன்று நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிட்டு தான். ஓகே, கேஸ் சென்சிட்டிவ்லாம் இல்லை, நம்ம எதோ வேணாலும் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நான் பண்ணுறேன், இந்த இடத்துல நேம் வேணும், ஸ்டூடெண்டோட நேம். இந்த இடத்துல நான் ஸ்டூடெண்ட் ஐடியா இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன், A1001 பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தா கபிலங்கிற நேம் வந்துச்சு. யாரு 100ங்கிறது கபிலன். இந்த இடத்துல நான் வந்து 2ன்னு பிரிண்ட் பண்றேன், என்ன வருதுன்னு பாருங்க, சூர்யா வந்துருச்சுங்களா. இந்த இடத்துல அடுத்து 3 நான் பிரிண்ட் பண்றேன், என்ன வருது பாருங்க, வைதீஸ். கரெக்டுங்களா, வருதுங்களா? இதுதான் VLOOKUP ஃபார்முலாஸ். இப்போ நான் வந்து ஒன்னொன்னு தான் நான் வந்து கொடுக்க போறேன். அவங்களுடைய டேட்டா பர்த் எனக்கு சொல்லு, டேட்டா பர்த் சொல்லு, அவங்களுடைய தமிழ் மார்க் எவ்வளவு சொல்லு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல எவ்வளவு சொல்லு, எல்லா சப்ஜெக்டும் போடணும், நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்காண்டி நான் போறேன். அடுத்து டோட்டல் மார்க்கு எவ்வளோ இதை சொல்லு அப்படின்னு. இது வந்து ஒரு அழகா ஒரு டேபிள் மாதிரியே கிரியேட் பண்ணிப்போம். நீங்க வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ரொம்ப ரொம்ப அற்புதமான ஃபார்முலாஸ் நீங்க தெரிஞ்சுக்கிறக்காண்டி தான் நான் இவ்வளவு எனக்கு இதில் போறேன். இப்போ அதே தான் ஃபார்முலா என்ன, VLOOKUP வந்துருச்சு. என்ன கேட்குறாங்க, சர்ச்சுக்கு எதை வச்சு நம்ம சர்ச் பண்ண போறோம் டேட்டா பர்த்தை, அதே தான் மேல இருக்க ஸ்டூடெண்ட் ஐடி. இதுக்கு அடுத்து என்ன, எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு பார்த்தீங்களா, இதுல இருந்து அதாவது B4ல இருந்து சாரி உங்களுக்கு தேவையான J12 வரைக்கும் போட்டு, இப்போ இண்டெக்ஸ் இது என்ன 1 2 3 மூணாவதா இருக்குது போட்டாச்சா. இப்போ ட்ரூ போட்டா 11 12 1998 உண்மையா, 11 1998. இப்போ அவருக்கு தமிழ்ல கண்டுபிடிக்கிறோம், இங்கிலீஷ்ல கண்டுபிடிக்கிறோம். இங்கிலீஷ்ல எவ்வளவு மார்க்கு, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம்.
இதை நான் வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு நான் போட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் வந்து தமிழ் இங்கிலீஷ் அதுக்கு நான் போட்டுட்டேன். மிஸ்டர் வைதீஸ் 1003 அவருடைய தமிழ் மார்க் 84, இங்கிலீஷ் 69 கரெக்டாக. கடைசியா டோட்டல் கண் முன்னாடியே போறேன். வி லுக் அப் சர்ச் கீ என்னது அவருடைய ஸ்டூடெண்ட் ஐடி. அதுக்கடுத்து ஒரு கமா ரேஞ்ச் எவ்வளவு இதுல இருந்து நம்மளுக்கு வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள் கிடைச்சிருச்சுன்னா அதை வச்சு நம்ம ஒரு 1000 2000 3000 எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம். போட்டாச்சு. டோட்டல் எத்தனாவது 9வது இண்டெக்ஸ். இதுக்கப்புறம் ட்ரூ ஆஃப் ஆல்சோ ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். போட்டோமா சாரி ஓகே இந்த இடத்துல ஃபால்ஸுங்கிறத பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ அவருடைய டோட்டல் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. அழகாக தெரிஞ்சிச்சு. இப்போ நான் இந்த இடத்துல யாரோடைய ஐடி போட்டாலும் சரி A100 5ன்னு போடுறேன். எனக்கு 5 யாருன்னு தெரியாது போடுறேன். 5 யாருது சரவணன் 11/7/1995 கரெக்டாக பாருங்க. சரவணன் 11/1995 39 மார்க்கு. இங்கிலீஷ்ல 89 மார்க்கு. டோட்டல் 329. அவ்வளோதாங்க. நம்ம வந்து இதை வச்சு அடிச்சு எடுக்கலாம். இப்போ ரேண்டமா ஏதோ ஒரு 8 7 7ன்னு போடுறேன். 7 யாரோடது வெங்கடேஷ் 14/3/1998 87 மார்க் 81 399 கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? அவ்வளோதாங்க. இதுதாங்க VLOOKUP. எவ்வளோ அற்புதமா L12 அதுல நம்ம இப்போ எனக்கு வந்து செல் டெக்ஸ்ட் கண்டென்ட் இதுல பாஸ் அப்படின்னு இருந்தா எனக்கு வந்து கிரீன் கலர்ல பிரிண்ட் பண்ணு. ஓகே அதுல வந்து டெக்ஸ்ட் கலர் பார்த்தோம்னா நான் வந்து டார்க் கிரீன் கொடுத்துக்கிறேன். ஃபில் கலர் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் நான் இப்போ கொடுத்துருக்கிறேன். டன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இன்னொன்று கொடுக்குறேன் ஃபெயில். அதே தான் டெக்ஸ்ட் கண்டெயின் ஃபெயில்னு இருந்துச்சுன்னா அதே L4லேருந்து L12 வரைக்கும் ரெட் கலரில் டெக்ஸ்ட் கலர் கஸ்டம்ஸில் போயிட்டு ரெட் கலர் அதுவும் டார்க் ரெட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நான் வெளியே வந்து காமிக்கிறேன். பாஸ் ஆனவங்களெல்லாம் க்ரீன் கலரில் காமிக்கும், ஃபெயில் ஆனவங்கலாம் ரெட் கலர் காமிக்கும். இதுதான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு சொல்கிறது. ஓகேங்களா? இப்போ இங்கே ஃபெயில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இவர் 20 நான் பார்த்தீங்கன்னா ஒரு 35 பாஸ் ஆகிட்டாருன்னா பாருங்கள் 2 பேர் தான் ஃபெயில். ஓகேங்களா? ஹைலைட் பண்ணி காமிங்க. அதே தான் அடுத்ததாக பார்க்க போகிற ஃபார்முலா வந்து இப்போ நம்ம அண்டு பார்த்துட்டோமா? அடுத்து ஆறுங்கிறது என்ன ப்ரோ? ஆறுங்கிறதும் அதே தாங்க. இங்கே நம்ம வந்து ஆறுக்கு பதுவாக மேக்ஸ்ன்னு கொடுக்கணும். இங்கே அண்டுக்கு பதுவாக மின்னு கொடுக்கணும். ஸோ அதே தாங்க, அதே ஃபார்முலா தாங்க. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நான் வந்து எளிமையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஆருக்கு நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம்? மேக்ஸ். இது எப்படி ப்ரோ ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் எல்லாமே ஜீரோவா எல்லாமே ஃபெயிலுன்னா ஃபெயில்னு காமிக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று பாஸ் ஒன்று ஃபெயில்னாலும் அது பாஸ்ன்னு தான் காமிக்கும். இப்போ நான் ஜஸ்ட் ட்ராக் அதாவது ஆட்டோ ஃபெயில் கொடுக்குறேன். எல்லாமே பாஸ்ன்னு காமிக்குது, ஆனால் எல்லாமே ஃபெயில். ஏன் எப்படி காமிக்குது? ஏன்னா இது வந்து பாசிட்டிவ், அதாவது நம்ம இது வந்து அண்டு மாதிரி இல்லை ஆர். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பாண்டி அவரோட மார்க் எல்லாத்தையுமே நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். எல்லாத்துலேயுமே அவர் வந்து 0 1 3 32 ஜஸ்ட் 8 அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபெயில். அதாவது எல்லாமே வந்து ஃபெயில் ஆகியிருந்தா தான் இது ஃபெயில்னு காமிக்கும். ஓகேங்களா? ஏதாச்சும் ஒன்று பாஸ் ஒன்று ஃபெயில்னாலும் இது பாஸ் தான் காமிக்கும். இதை நான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணி பார்க்க உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுக்கட்டா? அதாவது இங்கே பார்த்தீங்க M4லேருந்து புரியுதுங்களா? M4லேருந்து M12 வரைக்கும் டெக்ஸ்ட் கண்டைன்ஸ் பாஸு அப்படின்னா எனக்கு கிரீன் கலரில் பிரிண்ட் பண்ணு. அதோட டெக்ஸ்ட் லெட்டர் வந்து டார்க் கிரீனில் இருக்கணும். ஓகேங்களா? அதுவே நான் வெளியே வந்துறேன். அதே இது கொடுக்குறேன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இவ்வளோ இருக்கு பாருங்க. செலக்ட் ரேஞ்ச். ஓகே இது வரைக்கும் போதும். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அண்டுக்கு பொதுவாக நம்ம மின்னு உள்ள டைப் பண்ணுறோம். எந்த ரோலேருந்து எந்த காலம் வரைக்கும் அப்படிங்கிறத கொடுத்து இந்த மார்க்குக்கு மேலே இருந்தால் பாஸ் பண்ணி இல்லைன்னா ஃபெயிலும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ வந்து அண்டு புரிஞ்சிருச்சு, ஆறு புரிஞ்சிருச்சு. ஒன்றும் இல்லை, அண்டு அதுக்கு பதிலாக நம்ம வந்து மின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? இங்கே மேக்ஸ்ன்னு கொடுக்குறோம். ஓகே இது ஒரு லாஜிக்கல் இதுதான். இப்போ இஃப் பார்த்தோம், அண்டு பார்த்தோம், ஆர் பார்த்தோம். இப்போ கவுண்ட் இஃப்னா என்னங்க? ஒன்றும் இல்லை, எத்தனை பாஸ் ஃபெயில் இருக்குது அதை நம்ம இதில் பார்க்க போகிறோம். இங்கே இஃப் இருக்கா? இதில் போயிட்டு
கவுண்ட் இஃப் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இதை நான் செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த இடத்துல L4லேருந்து L12 வரைக்கும் இந்த காலத்தில் ஹவு மெனி பாஸ் அதை தான் நான் கேட்டேன்னா இது இங்கே சொல்லிடும் 6 பேர் வந்து பாஸு. இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க 1 2 3 4 5 6 9ல் 3 போச்சுன்னா மிச்சம் 6. கரெக்டாக 6 பேர் பாஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கவுண்ட் இஃப்ங்கிறது நமக்கு சொல்லுது. ஓகேங்களா? அதை நீங்கள் ஃபெயிலும் பார்த்துக்கலாம். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் அதே தான் நான் செலக்ட் பண்ணுறேன். L4லேருந்து L12 வரைக்கும் ஹவு மெனி ஃபெயில்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் ஃபெயில்ஸ் இல்லை ஃபெயில் 3 பேர் ஃபெயிலு சொல்லிச்சா? ஓகே, உங்களுக்கு இது வந்து புரியணுங்கிறக்காண்டி தான் நான் இந்த கலரில் கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, பாஸ் ஃபெயில் பார்க்குறக்காண்டி தான் இந்த கவுண்ட் இஃப்ங்கிற ஃபார்முலா யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ ஃபார்முலாஸ் பார்த்தோம். இதுக்கு அடுத்து வரப்போகிற இந்த வி லுக்கப் ரைட் லெஃப்ட் அப்பர் இதெல்லாம் ரைட்டு லெஃப்ட் அப்பர் லோயரு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. வி லுக்கப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இப்போ வி லுக்கப் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்ததாக ஃபார்முலா பார்த்தோம்னா ரைட்டு லெஃப்ட் அப்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஃபார்முலாஸ், குழந்தைக்கு கூட இதுக்கு அடுத்து வரதெல்லாம் புரியும். ரைட்னா என்னங்க? ஒன்றும் இல்லைங்க. இப்போ இங்கே வந்து என்னுடைய நேம் இருக்குது, கபிலன்னு இருக்குது. சரி, கபிலன் கூட நான் அரவிந்த், இந்த இடத்துல நம்ம அரவிந்த் சாமி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா ரைட் ஈக்குவல் டு ரைட் RIGHT ரைட். இது நல்லா பாருங்க, அரவிந்த் சாமி எந்த இதில் இருக்காங்க? C7ல் இருக்காங்க. C7ல் எனக்கு அதில் ரைட்டுங்கிறனால ரைட்டில் இருக்க லெட்டர்ஸை எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அது எனக்கு வேணும். ஸோ இங்கே ரைட்டில் பாருங்கள் 1 2 3 4 கடைசியாக இருக்க 4 லெட்டர்ஸை எனக்கு வேணும். அப்படின்னா இந்த இடத்துல என்ன பிரிண்ட் ஆகுது? சாமின்னு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் ரைட்டு, இதே தான் லெஃப்ட்டும். ஈக்குவல் டு இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். லெஃப்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அதே தான். இப்போ என்னுடைய நம்ம எடுத்துக்கோம், கபிலன் இருக்குது. செலக்ட் பண்ணிட்டேன். C4 அதாவது சி காலத்தில் 4th ரோவில் எனக்கு ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் வரும். 1 2 3 4 ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் போட்டோன்னா கபின்னு வரும். பாருங்க, கபி வந்துருச்சுங்களா? இதான் என்னது லெஃப்ட் சைடில் இருந்து 4 லெட்டர்ஸை எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறமா ரைட் பார்த்தாச்சா? 14 ஃபார்முலா பார்த்துட்டோம். இதுக்கடுத்து அப்பர்னா என்னங்க? ஒன்றும் இல்லை, அப்பர் கேஸ் லோயர் கேஸ். இப்போ இதில் உள்ள எல்லாமே வந்து அப்பர் கேஸில் இருக்குது. ஓகே, எனக்கு இது வந்து இதில் உள்ள ஒரு நேம் வந்து லோயர் கேஸ் ஒன்று தான் இல்லை, எல்லாத்தையுமே வந்து அப்பர் கேஸ் லோயர் கேஸாக மாற்றிக்கலாம். இப்போ ஈக்குவல் டு UPP போட்டோன்னா இப்போ இங்கே வந்து அப்பர் கேஸில் தான் ஆல்ரெடி இருக்குது. ஸோ எனக்கு வந்து சரி, இப்போ பாருங்க இந்த இடத்துல வைதீஸ் அப்படி லோயர் கேஸில் இருக்குது. இது எனக்கு அப்பர் கேஸில் வேணும். UPP அப்பர் கொடுத்துட்டேன்னா பாருங்க, வைதீஸ் வந்துருச்சு. இதில் வந்துருக்கு அப்பர் கேஸில் வந்திருக்கு. அப்பர் கேஸ் புரிஞ்சிச்சுங்களா? அதுக்கடுத்து லோயர் கேஸில் எனக்கு வேணும். ஸோ இந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு நேம் மிஸ்டர் வெங்கடேஷ் அவருடைய நேம் எடுத்து வச்சுக்குவோம். எங்கேருந்து வேணாலும் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் லோயர் வெங்கடேஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். லோயர் கேஸில் வந்துச்சு, அவ்வளோதான். பார்த்துக்கலாம், இதுதான் அப்பர் லோயர். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சைல்டு ஃபார்முலா எப்படி சொல்லுவாங்க, சைல்டு ஃபார்முலா. பார்த்தாச்சுங்களா? டிக் பண்ணிக்கோமா? எத்தனை ஃபார்முலா பார்த்தோம்? பார்த்தாச்சா? இதுக்கப்புறம் பார்க்க போகிறதெல்லாம் இன்னும் ரொம்ப 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 ஈஸியான ஃபார்முலாஸ். கன்கேடினேஷன்னா என்னங்க? ஒன்றும் இல்லை, என்னன்னா இப்போ இவங்க ராம சந்திரன் CHANDRAN அப்படின்னு ஒரு எம்ப்ளாயோடைய நேம் இருக்குது. ஓகேங்களா? நான் வந்து இந்த 2 நேமை சேர்த்து எழுதணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? ஈக்குவல் கன்கேடினேட் போட்டாச்சா? போட்டு இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்குல்ல E35 அதை எடுத்துக்கிறேன். இதுக்கடுத்து ஒரு கமா போட்டுக்கிறேன், ஒரு ஸ்பேஸ் விட்டுறேன். ஓகேங்களா? இது ஏன் இப்படி டபுள் கோட்டேஷன் பண்ணுறேன்னா எனக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் தேவை அப்படிங்கிறக்காண்டி மறுபடியும் ஒரு கமா போட்டுறேன். அடுத்தது என்ன? சந்திரன் இருக்கு, F35. இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். எப்படி வந்து பாருங்க, 2 பேரையுமே சேர்த்து எழுதி வச்ச மாதிரி வருது. பார்த்தீங்களா? இதுக்கு தான் கன்கேடினேஷன் யூஸ் ஆகுது. இந்த இடத்துல நம்ம வந்து உள்ள போட்ட இடத்துல ஐஃபோன் போட்டுக்கலாம், அண்டர்ஸ்கோர் போட்டுக்கலாம். இப்போ நான் அண்டர்ஸ்கோர் போட்டோம்னா ராமச்சந்திரன் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்த மாதிரி வருது. இதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த கன்கேடினேஷன். புரிஞ்சுச்சுங்களா? கன்கேடினேஷன் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஃபார்முலாஸ். ஈஸிங்களா? ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் மிட் ப்ராப்பர் நவ் இதெல்லாம் பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஃபார்முலா மிட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இப்போ இங்கே ஒரு இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, A1002 இருக்குது.
இந்த 1002ல ஃபார்முலா போடுறேன். மிட் ஸ்ட்ரிங்னா என்ன தெரியும்? ஸ்ட்ரிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஆல்ஃபாபெட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஸ்ட்ரிங். நம்பர்னா நியூமரிக்னா உங்களுக்கு தெரியும், அது நம்பர்ஸ். குரூப் ஆஃப் ஸ்ட்ரிங் அண்ட் நம்பர் இருந்தால் அது கேரக்டர்ஸ்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு அடுத்து வர போகிற ஃபார்முலாவை நீங்கள் இதை ஸ்ட்ரிங்கை பற்றின ஒரு இது பார்ப்பீங்க. ஸோ மிட் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் என்னன்னு நம்ம இதை பார்த்துக்கலாம். போட்டாச்சு. ஸ்டார்ட்டு அப்புறம் எண்டு. இப்போ எனக்கு வந்து முதல் இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி எத்தனை இது, இப்போ நான் வந்து இங்கே முதல் எத்தனை கேரக்டர்ஸ் இருந்தாலும் ஏ 1 2 3 4 5 கேரக்டர் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதில் எனக்கு வந்து ரெண்டாவது இதுலேருந்து, அதாவது ஏக்கு அடுத்து ஒன்றுலேருந்து அதுக்கடுத்து வர 1 2 3 இதை பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன பிரிண்ட் பண்ண தெரியுங்களா? 3 கூட வேணாம், 4ன்னு வச்சுக்கோங்க. 1002 அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். பாருங்கள், 1002 இது எப்படி ஒர்க் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சூர்யா, இங்கே 1005 இருக்குது. இதுலேருந்து நான் வந்து சூர்யாங்கிறத மட்டும் நான் தனியாக எடுத்து எழுதணும். அது எப்படி எழுதுறது? அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணணும். மிட் கொடுத்துட்டு இதுலேருந்து 1, அதாவது இதில் பாருங்கள் 1 ரெண்டாவது இடத்துல 0, மூணாவது இடத்துல 0, நாலாவது இடத்துல 5, அடுத்து 5வது இடத்துல எஸ். அப்போ எனக்கு 5வது இடத்துல இருந்து அதுக்கு அடுத்து வர எத்தனை என்ன நம்பர் ஆஃப் நம்ம வந்து ஒரு 10 கூட கொடுக்கணும். அதுக்குள்ளே அடுத்ததை பிரிண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு சூர்யாங்கிறத பிரிண்ட் பண்ணணும். இதுதான் மிட் புரிஞ்சிச்சா? அவ்வளோதாங்க, இதுதாங்க மிட். ஸ்டார்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், எத்தனை வேணும், அதுதான் மிட். இதுக்கடுத்து பார்க்க போகிற ஃபார்முலா ப்ராப்பர்ங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்மள்கிட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒருத்தருக்கேன், கபிலன் இஸ் கம்மிங் ஃப்ரம் புதுக்கோட்டை. இதை நல்லா பாருங்கள். இதில் வந்து இதில் உள்ள வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா அப்பர் கேஸ் லோயர் கேஸ் மிக்ஸ் ஆகி ஒரு விதமாக ஒரு ப்ராப்பராக அது இல்லை. ஸோ இதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். என்னன்னா அதுக்கு கீழே கூட பாருங்க, ஈக்குவல் டு ப்ராப்பர். இப்போ E37 காலத்தில் 37 ரூபா செலக்ட் பண்ணுறேன். எனக்கு பாருங்க அழகாக கொடுத்துருச்சு பாருங்க, கபிலன் இஸ் கம்மிங் ஃப்ரம் புதுக்கோட்டை. ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேப்ஸில் வச்சு, இதில் பார்த்தீங்கன்னா KABILAN ஐஏஎல் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி, ஆனால் இங்கே கரெக்டாக கொடுத்துருச்சு. ஸோ இதுதான் ப்ராப்பர். இப்போ ப்ராப்பருங்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு சைல்டு ஃபார்முலா ப்ராப்பர். இதுக்கு அடுத்து பார்க்க போகிற ஃபார்முலா ஒரு சைல்டு ஃபார்முலா நவ்னா ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய கரண்ட் டேட் அண்ட் டைமை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க 7/13/2026 இன்னைக்கு தேதி வந்துடும். சிஸ்டத்தில் என்ன நேரம் இருக்கோ அந்த டைமிங் தான் வரும். இப்போ நான் வந்து மொபைலில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மொபைலில் பார்த்தீங்கன்னா மணி 7:20. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரயில்வே டைம் 19:20 வித் செகண்டோடைய அந்த டைம் ஸ்டாம்போட வரும். உங்களுக்கு இதோட ஒரு சில ஷார்ட்கட்ஸை நான் சொல்லி தரேன். நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் செமிகோலனை நீங்கள் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் டேட் வந்து பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் செமிகோலனை நீங்கள் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் டைம் பிரிண்ட் ஆகும். இதெல்லாம் ஷார்ட்கட்டு. நான் வந்து என்னுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்ப இதெல்லாம் யூஸ் பண்ணேன். நீங்கள் இந்த ஈக்குவல் டு நவ் அப்படிங்கிற யூஸ் பண்ணீங்கன்னா வித் டைம் ஸ்டாம்போட வரும். அதே மாதிரி நீங்கள் ஈக்குவல் டு டுடே அதை கூட நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். டுடே பார்த்தீங்கன்னா வெறும் டேட் மட்டும் விழுவும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஃபார்முலாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது என்னது? டுடே. ஓகேங்களா? டுடேங்கிற ஃபார்முலா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஷார்ட்கட் கீஸ் பார்த்தாச்சு, அதே மாதிரி நவ் பார்த்தாச்சு, டுடே ஃபார்முலா பார்த்தாச்சு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் இதை வந்து நான் வந்து மொபைலில் கூகுள் ஷீட்டில் பண்ணுறனால என்னால் அந்த ஷார்ட்கட் கீஸை ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியல. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க, கூகுள் ஷீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதோட 21 ஃபார்முலா வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இஸ் இட் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்த ஒரு சைல்டு ஃபார்முலா ட்ரிம்னா என்னங்க? ட்ரிம்னா ஒரு விஷயத்த குறைக்கிறது. 22வது ஃபார்முலா பார்க்குறேங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு இதை எடுத்துக்கிறேன். இதெல்லாம் இப்போ வந்து அலைன் பண்ணி ஒரு ஆர்டரா இருக்குது இல்லையா? உங்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி நான் கலரா வைக்கிறேன். இப்போ வந்து இது ஒரு அலைனா இருக்கு. இப்போ வந்து இப்படி வச்சுக்கிறேன். அப்புறம் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அதுக்கப்புறம் இப்படி இருக்கு. ஸோ இப்போ நம்ம ட்ரிம் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணிட்டு சாரி, அதுக்கு முன்னாடி இதில் ஒரு இது வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்குது.
இப்ப ட்ரிம் ட்ரிம் போட்டுட்டு இந்த இடத்துல நான் கொடுத்தேன்னா அழகா அப்படி வந்துருச்சு. இப்ப அப்படியே நான் வந்து ஆட்டோ ஃபில் பண்றேன். ஏன் இப்படி வந்திருக்குன்னா நான் இந்த இடத்துல எல்லாம் டாட்லாம் வந்திருக்கு பாத்தீங்களா, அதனால. ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா? இப்ப இந்த டாட்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஒண்ணும் இல்லைங்க, அன்வான்டா இருக்கிற ஒயிட் ஸ்பேஸை ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஒயிட் ரிமூவ் பண்றதுக்கு தான் இந்த ட்ரிம்ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்றேன். இப்ப பாருங்க, ஒரு அலைனா இருக்கு பாத்தீங்களா, நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணது இல்லாம ஒரு அலைனா அழகா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தான் இந்த ட்ரிம். இது ஒரு சைல்டு ஃபார்முலா. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து ரிப்பீட். ரிப்பீட் இஸ் நத்திங், ஒன்றும் இல்லை, இது ஒரு இது அதை விட ரொம்ப 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 ஒரு சைல்டு ஃபார்முலா. இப்ப ரிப்பீட் நம்ம வந்து அதை எப்படி பார்க்கறோம்னா, இங்க என்னுடைய நேம் கபின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஈக்குவல் டு கபின்னு, சாரி கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் எனக்கு இதுதான் வேணும். ஓகே, கபிங்கிறத எனக்கு 2 தடவை பிரிண்ட் பண்ணு அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை, அந்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை 2 தடவை பிரிண்ட் பண்ணும். புரிஞ்சிச்சுங்களா? அடுத்து வேற யார் பேர் வேணும்? ஸ்ட்ரைட்டா இங்க போயிருவோமா? இங்க 6வது இது இருக்கு, மிஸ்டர் மணி C9ல வந்து இப்போ நான் வந்து ஈக்குவல் டு அதே தான் ஃபார்முலா கொடுக்குறேன். C9 அதுல எனக்கு ஒரு 5 தடவை 4 தடவை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு போடுறேன். மணி 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 மணி. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிச்சுங்களா? இதுதான் வந்து ரெப்ட். இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ இது ஒரு சாரி இது ஒரு சைல்டு ஃபார்முலா பார்த்தாச்சுங்களா? சைல்டு ஃபார்முலா பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து டைப். டைப்னா ஒன்றும் இல்லை, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க இந்த 2 விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஒன்று, நம்பர் அப்படின்னா 1 2 3 இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் அப்படின்னா ஆல்பாபெட் இல்லையா? ஆல்பாபெட். ஸோ இங்க வந்து இந்த ஃபார்முலா டைப். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஸ்ட்ரிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரிங்னா ஆல்பாபெட், நம்பர்னா நியூமரிக் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ நாம கொடுக்க போற இந்த ஃபார்முலா டைப், இப்போ நான் ஒரு இதை பிரிண்ட் பண்றேன்னா ஒரு பர்சனோடைய சாரி ஒரு எம்ப்ளாயி நேமோ அல்லது ஸ்டூடெண்டோட நேமோ பிரிண்ட் பண்றேன்னா அது வந்து என்ன அப்படிங்கிறத இது சொல்லிடும். இப்போ ஈக்குவல் டு டைப். இங்க நம்பர்ல இருந்துச்சுன்னா 1ன்னு பிரிண்ட் பண்ணும். அதுவே ஆல்பாபெட்ல வந்துச்சு, ஸ்ட்ரிங்ல வந்துச்சுன்னா 2ன்னு பிரிண்ட் பண்ணும். அது என்ன டைப்ங்கிறத நமக்கு இது பண்ணிடும். ஸோ இப்போ நான் கபில இதை செலக்ட் பண்றேன். 2ன்னு வருது. ஏன்னா ஆல்பாபெட்ல இருக்கு. இப்போ பாருங்க, அதுக்கு அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள். டைப் மார்க், ஏதோ ஒரு மார்க், இதை நான் செலக்ட் பண்றேன். அது என்ன வரும் பாருங்க, 1ன்னு வருது. ஏன்னா அது வந்து நம்பரு. ஓகேங்களா? அந்த மார்க் வந்து நம்பரு. இப்போ இன்னொரு இது பார்ப்போம். நம்பரு பிளஸ் ஆல்பாபெட் கலந்து இருந்துச்சுன்னா அது என்னவா வரும் பார்ப்போமா? இதா இருக்கு பாருங்க. இதை பிரிண்ட் பண்ணா என்ன வருது? 2 வருது. ஏன்னா அது ஸ்ட்ரிங் ஆல்பாபெட் A1003 அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் டைப். டைப் ஃபார்முலா வந்து சைல்டு ஃபார்முலா. புரிஞ்சுங்களா? இதுக்கு முன்ன பார்த்ததுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இப்ப பாக்குறதுலாம் ரொம்ப ரொம்ப ஷார்ட், ரொம்ப ஈஸியான ஃபார்முலாவா இருக்கு. இப்போ நம்ம டைப் பார்த்தாச்சு. டைப் ஈஸியா எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்ப்போம். இந்த ஃபார்முலா நம்ம எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான ஃபார்முலா. ஸோ நம்ம இது வரைக்கும் இந்த டேபிளை வச்சு எல்லாமே பார்த்தோம். நேம், டேட் ஆஃப் பர்த், தமிழ். இவங்களுக்கு வந்து என்ன கிளாஸ், அவங்க வந்து பயோமேக்ஸா, எம்சிஎஸ்ஆ, பிசிஎஸ்ஆ, ஒகேஷனலா, இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். சூஸ் நம்ம பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம வச்சுக்குவோம். சீரியல் நம்பர் 1 2 3 5 7 வச்சுட்டோமா? ஃபர்ஸ்ட் 4 நேம் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து அவங்களுடைய நேம். இந்த பர்சன், இந்த ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுடைய நேமை நம்ம வச்சுக்குவோம். இந்த இடத்துல நம்ம இவங்களுடைய கிளாஸ் இதை நான் வந்து சுருக்கிக்கிறேன். இவங்களுடைய கிளாஸ் ஐடியை போட்டா இவங்க என்ன கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ஒன்றுனா எம்சிஎஸ், அதாவது மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். 2னா
பயோமேக்ஸ். 3னா பிசிஎஸ். ஓகேங்களா? இப்படி நம்ம வச்சுக்குவோம். இது நமக்கு வந்து நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காண்டி இதை நாம வச்சுக்கிறோம். இப்ப இந்த இடத்துல தான் நம்ம வந்து சூஸ் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போறோம். என்ன ஃபார்முலா நம்ம பார்க்குறோம்? சூஸ் ஃபார்முலா பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து ஈக்குவல் சூஸ் கொடுத்துட்டு இண்டெக்ஸ், இந்த இடத்துல தான் நம்ம இண்டெக்ஸ், இந்த இடத்துல என்ன நம்பர் போடுறீங்களோ அது இங்கே பிரிண்ட் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் எம்சிஎஸ், அடுத்து ரெண்டாவது என்ன பயோ மேக்ஸ், மூணாவது பிசிஎஸ் போட்டோமா? இது இது இப்படி தான் வரும். இப்ப இதை ஒரு தடவை அழகா ரெடி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் 1ன்னு பிரிண்ட் பண்றேன். ஏன் வரல? ஸ்டாப். ஐம் சாரி, உங்களுக்கு ஒரு இதை சொல்ல மறந்துட்டேன். இதுவும் டபுள் கொட்டேஷனுக்குள்ள தான். ஃபர்ஸ்ட் என்ன? எம்சிஎஸ். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து டபுள் கொட்டேஷனுக்குள்ள பயோ மேக்ஸ், அடுத்து பிசிஎஸ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல போட்டேன்னா எம்சிஎஸ்னு வருது. கபிலன் எம்சிஎஸ் கிளாஸ். இதுவே நான் 2ன்னு போட்டா ரெண்டாவது என்னது? பயோமேக்ஸ். மூணாவது என்னது? பிசிஎஸ். இது மாதிரி நம்ம வந்து அப் டு 254 254 கேரக்டர்ஸ் எம்சிஎஸ், பயோமேக்ஸ், பிசிஎஸ், ஒகேஷனல், அதுக்கப்புறம் காமர்ஸ், இது மாதிரி 254 கேரக்டர்ஸை நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள. ஓகேங்களா? உங்களுடைய ரெஃபரன்ஸ் காண்டி நான் இப்போ காமர்ஸுங்கிறத நான் போடுறேன். போட்டுட்டு இந்த இடத்துல நான் 4ன்னு போடுறேன். காமர்ஸ்னு வருது. நான் இங்கே தான் கொடுக்கவே இல்லை. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது எத்தனாவது இடத்துல இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். நான் 1ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் வந்து அவுட் ஆஃப் ஃபில் கொடுக்குறேன். ஏன் 2ன்னு கொடுக்குறேன். பயோமேக்ஸ் 4ன்னு கொடுக்குறேன். காமர்ஸ் 1ன்னு கொடுக்குறேன். எம்சிஎஸ். இப்போ புரிஞ்சிச்சுங்களா? சூஸ் அது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள்ல இந்த சூஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? 250 கேரக்டர்ஸ் வரைக்கும் நம்ம இதுக்குள்ள பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சூஸ். எப்படி சைல்டு ஃபார்முலாவா? புரிஞ்சிச்சுங்களா எல்லாத்துக்கும்? சூஸ் ஃபார்முலா பார்த்தாச்சு. அடுத்து லாஸ்டா ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு, ரேண்ட் பிட்வீன். அதை நான் சொல்லி தரேன். ரேண்ட் பிட்வீன் வந்து அதோட சைல்டு ஃபார்முலா. இப்போ நம்ம பார்க்க போற ஃபார்முலா ரேண்ட் பிட்வீன் அண்ட் கன்வெர்ட். 26வது ஃபார்முலா ரேண்ட் பிட்வீன். இது உங்களுக்கு ஃபர்ஸ்டே உங்களுக்கு வந்து இதை சொல்லி தந்திருக்கணும். ஏன்னா நான் இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட் பண்ணப்ப இதில் வேல்யூஸ்லாம் ஆல்ரெடி இருந்துச்சு. எப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். இந்த வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்காக வரதுக்காண்டி தான் ஒரு ஆளுக்கு இப்போ நம்ம சொல்லி கொடுக்க போறோம்னா அந்த டேபிளில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ரேண்டமாக நம்பர்ஸ் வந்து வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதை கிளியர் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல ரேண்ட் பிட்வீன் கொடுத்துட்டேன். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள. இப்போ 35 தான் பாஸ் மார்க். லோ வேல்யூ 35லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் இருக்கும்? 100 இருக்கும். 100 நான் இப்போ கொடுத்துட்டேன்னா வச்சுக்கோங்க, சிஸ்டமாக ஒரு இதை ஜென்ரேட் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. அது பார்த்தீங்களா? இது வந்து 35க்கு இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து நான் செலக்ட் பண்ணி ஆட்டோ ஃபில் கொடுக்குறேன். நீங்கள் சிஸ்டத்தில் ட்ராக் பண்ணுங்க. ஆட்டோ ஃபில் கொடுக்குறேன். பாருங்க, இதில் உள்ள எல்லா வேல்யூஸையும் நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லாமே பார்த்தோம்னா ஃபார்முலா இங்கே பார்த்தீங்களா? ரேண்ட் பிட்வீன் அது மூலமாக உருவானது தான். 35க்கு மேலே இருக்கும், 35க்கு கீழே இருக்காது, 100க்குள்ளே இருக்கும் எல்லா வேல்யூவும். ஸோ இப்படி தான் நான் வந்து வேல்யூஸை ஆட்டோமேட்டிக்காக எடுத்தேன் ஃபர்ஸ்ட்டு. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ரேண்ட் பிட்வீன் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நான் வேல்யூஸை எடுத்தேன். ஓகேங்களா? இதுதான் ரேண்ட் பிட்வீன் அந்த ஃபார்முலா. இஸ் இட் ஈஸி? எவ்ரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் கன்வெர்ட் ஃபார்முலா பார்ப்போம். கைஸ், இது வரைக்கும் ஒரு 26 ஃபார்முலா பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லை, இதோட சேர்த்து இம்போர்ட் ரேஞ்ச், VLOOKUP, SLOOKUP, இன்னும் எக்கச்சக்க ஃபார்முலாஸ் வந்து எனக்கு தெரியும். உங்களுக்கு பேசிக்ஸா இந்த 26 ஃபார்முலா 27 ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், உங்களால எந்த ஒரு கம்பெனிலுமே ஈஸியா உங்களால சர்வே பண்ண முடியும். எக்ஸல் வந்து கூகுள் ஷீட் இதெல்லாம் உங்களால யூஸ் பண்ண முடியும். கடைசி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கன்வெர்ட் இந்த ஃபார்முலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு 10, அடுத்து ஒரு 20, அடுத்து ஒரு 5 இப்படின்னு வச்சுப்போம். இப்போ பார்க்க போற ஃபார்முலா கன்வெர்ட்னா என்ன? மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டரா மாத்துறது, ஃபீட்ல இருந்து மீட்டரா மாத்துறது. இது மாதிரி ஒரு சில நாட் ஒன்லி மீட்டர்ஸ், செல்சியஸ் டு டெம்பரேச்சர், அது மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்முலா போடுவோமா? ஈக்குவல் டு கன்வெர்ட், கடைசி ஃபார்முலாங்க. வேல்யூ 10 வேல்யூ இருக்குது. இப்போ நான் இதை வந்து ஒரு கிலோமீட்டரா நான் வச்சுக்கிறேன்.
எனக்கு KM2 அதை வந்து மைல்ல எனக்கு எத்தனை மைல் 10 கிலோமீட்டர் எத்தனை மைல் அப்படின்னு கேட்டா சொல்லிடணும் 6.2 மைல். அப்ப சரி, அப்ப அதே அப்படியே மாத்தி போடுவோம். கன்வெர்ட் வேல்யூ கொடுத்துக்கிறேன், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன், டபுள் கொட்டேஷன்ல மைல் டு கிலோமீட்டர் எவ்வளவு அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் சொல்லிடும் 20, அதாவது 20 மைல்ங்கிறது 32 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறத இது சொல்லிடும். ஓகேங்களா? ஓகே, இந்த லாஸ்ட் ஒன் இதை பார்ப்போம். இது வரைக்கும் இது மாதிரி பார்த்தோம், கிலோமீட்டர் மைல். இப்போ கிலோகிராம் டு கிராம் பார்ப்போமா? ஓகே, ஈக்குவல் டு கன்வெர்ட் வேல்யூ கொடுத்துக்கிறேன். நான் வந்து எல்லாமே டெக்ஸ்ட் வேல்யூ ஒயிட்ல கொடுத்துருந்தனால வந்து உங்களுக்கு அது டக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து இதை வந்து 5 கிலோ கேஜின்னு சொல்லுவாங்க, யூனிட். அதை வந்து எனக்கு கிராம்ல காமி ஜி அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தா என்ன 5 கிலோனா எவ்வளோ? 1 கிலோ 1000 கிராம். 5 கிலோ எவ்வளவு? 5000 கிராம். தாங்க கன்வெர்ட்டுங்கிற ஃபார்முலா. புரிஞ்சிச்சா? வெரி வெரி ஈஸி. எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு வீடியோஸ்ல நான் எடுத்துருக்கேன். மறக்காம இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. இன்னும் கூகுள் ஷீட்டை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறேன். எனவே இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையா உட்காந்து பார்த்த எல்லாத்துக்கும் தேங்க்யூ. இது வரைக்கும் 27 ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோமா? மேலும் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் அதே மாதிரி நீங்கள் ஆதரவு கொடுக்குறத வச்சு தான் நான் அடுத்து இந்த சீட்ஸ் டு சீட்ஸ் எப்படி டேட்டா ஷேர் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள இன்னும் ஷார்ட்கட் கீஸு அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப் எல்லாத்துலையும் போடுறேன். என்னுடைய கால்குலேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து இதில் தான் பண்ணிட்டு இருக்கேன். கூகுள் ஷீட்ஸில் தான் எல்லாமே நான் வந்து என்னுடைய கணக்கு வழக்குகள் எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன். இது ஒரு அற்புதமான விஷயம் அந்த கூகுள் ஷீட்ங்கிறது. எல்லாரும் யூஸ் பண்ணுங்க, பயனடைங்க. உங்களுடைய பேப்பர் ஒர்க் எல்லாத்தையுமே இனிமேல்ட்டு இதில் யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா இது வந்து உங்களுடைய டிரைவ்ல இருக்கும், அதே மாதிரி ஜிமெயில் அக்கௌண்ட்ங்கிறனால நீங்க இங்க பண்றது எல்லாமே உங்க லேப்டாப்லையும் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.